அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். நிறைய நண்பர்கள் எனக்கு பேசுகிற நண்பர்கள் வந்து என்னுடைய பிள்ளைகளை வழக்கறிஞராக படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எங்கள் பகுதியில் கூட நான் இருக்கக்கூடிய பெருங்குடி பகுதியில் கிட்டத்தட்ட என்னை பார்த்து, அதாவது என்னை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு நான் வழக்கறிஞராகி 17 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எங்களுடைய பகுதியில் ஒரு 30 பிள்ளைகள் வழக்கறிஞராக வந்திருக்கிறார்கள். அவர்களை பல பேர் என்ன தான் சொல்லுவாங்க, உங்களை பார்த்து தான் சார் நான் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்தேன், அதாவது வழக்கறிஞர் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா, நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்டம் மற்றும் சமுதாய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். என்னுடைய நம்பர் 9841786197. சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த மாதிரி வழக்கறிஞர் வழக்கறிஞர் தொழில் படிப்பது, அதாவது சட்டம் படிப்பது என்பது ஒரு பெருமையான விஷயம். அதே போல பயம் என்பது இல்லாமல் சட்டத்தின்படி நாம் நடப்பதற்கும், சட்டத்தை தவறு செய்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளும் சட்டம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரிவதற்கான வாய்ப்பே அந்த வழக்கறிஞர்கள். அதாவது வழக்கறிஞர் படிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதாவது எப்படி டாக்டர் படிக்கிறது வந்து நாம் ஒரு மிகப்பெரிய பெருமையாக சொல்கிறோமோ, நாம் எல்லாத்தையுமே சொல்லுவோம், எல்லா படிப்புகளும் சமமான படிப்பு தான். ஆனால் ஒரு படி மேலே வழக்கறிஞர் என்பது படிப்பது என்பது ஒரு படி மேலேன்னு சொல்லுவேன். அதாவது பொதுவாகவே வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து வரக்கூடிய வழக்காடிகள் வந்து அவர்களுடைய பிரச்சனைகளோடு தான் வருவார்கள். அவர்கள் பிரச்சனை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு சட்டம் புரிந்திருக்க வேண்டும். சட்டத்தை நாம புரிஞ்சிருந்தா தான் அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நாம சட்டத்தை ஆழ்ந்து நுணுக்கமாக படிக்க வேண்டும். அது வந்து இந்த 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் சட்டப்படிப்புல படிச்சிட முடியுமானா முடியாது. சட்டப்படிப்பு என்பது உங்களுக்கு அடிப்படையாக சட்டங்களை சொல்லித் தருவதற்கு மட்டும்தான் சட்டப்படிப்பு. அடிப்படையான சட்டத்தை தான் படிப்போம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன். ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கிறது. ஆனா நமக்கு வந்து நாம படிக்கக்கூடிய சட்டம் என்பது ஒரு 5 வருஷத்துல படிக்கிறோன்னா, ஒரு செமஸ்டருக்கு 5 சப்ஜெக்ட்னா கூட 10 செமஸ்டருக்கு 50 பேப்பர் தான். 50 புக்கு தான். அதுல சட்டங்கள்னா ஒரு 200, 250 சட்டம் படிப்போம். 200 to 250 சட்டம் படிப்போம். அவ்வளோதான். அதுக்கு மேல படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேல படிக்கிறத வந்து நாம வழக்கறிஞராக பதிவு செய்த பிறகு அல்லது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொழிலுக்கு வரும்போது தான் நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிப்போம். நான் இளம் வழக்கறிஞர்களை பல பேரை நான் பார்க்கும் பொழுது ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் போறாங்க. சீனியர்ஸ் சொல்றாங்க, போய் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா உடனே போறது. அதுல அந்த டேட்ல வாய்தா வாங்குறதோ, இல்ல வேற வேலைகள் செய்வதோ செய்துவிட்டு பெரும்பாலான இளம் வழக்கறிஞர்களை பார்க்கும்போது முடிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிடுறது. இல்லைன்னா வேற வேலையை பார்க்க போயிடுறது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த சட்ட தொழிலை, அதாவது வழக்கறிஞர் தொழிலை நம்ம வந்து பிராக்டிஸ் அப்படின்னு தான் சொல்றோம். பிராக்டிஸ் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் சமுத்திரம் அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் கத்துப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது சமுத்திரம் அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதாவது மோஸ்ட் சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட கூட போய் எல்லா விஷயங்களும் தெரியுமா என்றால் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா. அதுதான் அவங்க விஷயம். அவங்க எந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அதுல தான் வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பாங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இளம் வழக்கறிஞர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒரு சீனியர் உங்களை அனுப்புறாங்க, ஒரு கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, தாராளமாக போய் கோர்ட்ல வேலை முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து அங்க கோர்ட் நடவடிக்கைகளை நாம கவனிக்கணும். அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இளம் வழக்கறிஞர்கள் கோர்ட்ல உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய அறிவு, சட்ட அறிவு என்பது அதிகமாகும். கோர்ட்ல டைம் பண்ணுங்கன்னா, சும்மா போய் உட்காந்துட்டு வர்றதில்ல. அங்க நிறைய சீனியர்ஸு, மற்ற வழக்கறிஞர்கள்லாம் வந்து வாதாடும்போது அதை கவனிக்க வேண்டும். அவர்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்குறாங்க குறுக்கு விசாரணையில, வாதாடும்போது எப்படி வாதாடுறாங்க, அதேபோல ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும்போது எப்படி பேசுறார்கள், என்னென்ன வார்த்தைகளை பேசுறாங்க, இதெல்லாம் நாம் வந்து குறிப்பெடுத்துக் கொள்வதோ அல்லது மனதில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் குறிப்பெடுத்துக் கொள்வதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டும்.
அது மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளும் சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல வரக்கூடிய வழக்குகளை நெறைய ஆப்லாம் இப்ப இருக்கு. அந்த ஆப்ல வரக்கூடிய வழக்குகளை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. கிளான்ஸ் பார்த்து வச்சுட்டு, உங்களுக்கு உங்களுடைய வழக்கு வரும்பொழுது, அதாவது உங்களுக்கு சில வழக்குகள் வரும். அப்போ நீங்க இந்த கிளான்ஸ் படிச்சு வச்சிருக்கிறது அந்த வழக்குக்கு தொடர்புடையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்துவதற்கான வழிவகை இருக்கும். நெறைய அ பிள்ளைகள நான் பார்க்கும்பொழுது, வழக்கறிஞர்கள் பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இளம் வழக்கறிஞர்கள், அ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கிற வழக்கங்களையே வந்து தொடர்வதில்லை. அத நான் எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒப்பீனியனாவும் சொல்லியிருக்கேன், அட்வைஸாவும் சொல்லியிருக்கேன். ஸோ, ஒரு இளம் வழக்கறிஞர் நல்ல ஒரு திறமையுள்ள வழக்கறிஞராக உருவாக வேண்டுமென்றால், நாம செய்ய வேண்டிய விஷயம் 1 கோர்ட் ப்ரொசீடிங்ஸ கத்துக்கணும். எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, சுப்ரீம் கோர்ட்டோ, ஹை கோர்ட்டோ, இல்ல லோயர் கோர்ட்ஸோ எந்த கோர்ட்டாக இருந்தாலும், உங்களுக்கு எங்க நீங்க போறீங்களோ, அந்த கோர்ட்ல நடக்கின்ற வழக்குகளை ஒரு 3 1/2, 4, 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கணும். தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்து அங்க சீனியர்ஸ்ங்க ஆர்க்யூ பண்றதெல்லாம் நீங்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய சட்ட அறிவு என்பது வளரும். நம்பர் 1 அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இன்று ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சூழ்நிலைகள், அது அரசியல் செய்திகளாக இருக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். ஏன்னா, சட்டம் என்பது அரசியல் தான். அரசியல் சட்டம் இல்லாமல் அரசியல் இல்லை. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு இந்தியாவுல வந்து எத்தனை ஸ்டேட் கேப்பிட்டல் சொல்லுங்கன்னா தெரியல. அதேபோல நெறைய நண்பர்கள் நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையாவே சொல்றேன். அதேபோல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அரசியல்ல அப்படின்னு சொன்னா சொல்லத் தெரியல. அதாவது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல. ஆந்திரா அரசியல் பார்க்கணும், உத்தரப்பிரதேச அரசியல் பார்க்கணும், எல்லா அரசியலையும் பார்க்கணும். நீங்க இந்தியா லெவல்ல நல்ல ஒரு வழக்கறிஞராக பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அதுதான் விஷயமே. அதை செஞ்சாலே இந்த 2 விஷயம். 1 நடைமுறை, எதார்த்த நடைமுறைகள். அ பேப்பர் பேப்பர்ஸா இருக்கட்டும், மாஸ் மீடியாவா இருக்கட்டும், அது விஷயங்கள், ஜட்ஜ்மெண்ட்ஸ் விஷயங்கள், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். இத பார்த்தாலே நார்மலா ஒரு இளம் வழக்கறிஞர் என்பது ஒரு சக்சஸ்ஃபுல் வழக்கறிஞராக வருவதற்கான வாய்ப்புக்கள் என்பது மிக பிரகாசமாக இருக்கும். இத கேட்கின்ற இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நண்பர்கள், உறவினர்கள் நிச்சயமா சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆடியோவ அனுப்புங்க. அதேபோல இதை கேட்கின்ற நண்பர்கள் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா, அதாவது படிச்சீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய வழக்கறிஞராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே! மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றத சந்திக்கலாம். அதேபோல இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது டிராஃப்டிங்கோ, மத்த விஷயங்களோ, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னிடத்தில் இருக்கின்ற டிராஃப்டிங் மாடல்ஸு, மத்த விஷயங்கள் ஏன்னா பெட்டிஷன்லாம் போடுறது சில நண்பர்களுக்கு தெரியாது. அது இல்லன்னு நினைப்பாங்க. இளம் வழக்கறிஞர்கள் 2 வருஷம், 3 வருஷம் பிராக்டிஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தேவைப்படும். அப்படிலாம் தேவை இருந்தால் நிச்சயமாக என்னுடைய நம்பர் 9841786197 கால் பண்ணுங்க. ஏன்னா நெறைய தம்பிகளுக்கு நான் அந்த மாரி குடுத்துருக்கேன். நெறைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இளம் வழக்கறிஞர்களுக்கு. அந்த மாரி ஏதாவது உதவி வேண்டும் என்றாலும், சட்ட உதவிகளை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஆந்திரால இருக்கீங்களோ, கர்நாடகால இருக்கிறீங்களோ, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான உதவி தேவைன்னா, கண்டிப்பா எனக்கு ஃபோன் அடிங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறேன். உங்களுடைய வழக்கறிஞர் என்கின்ற அந்த தொழில் என்பது மிக மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நம்ம டெவலப் ஆவணுன்றதும் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.